தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நின்று. இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நம்முடைய ஐயா முனைவரை வணங்கி, நம்முடைய கண்ணன் சார் வந்திருக்காங்க, ஐஆர்எஸ் அவர்களை வணங்கி, மேடம் சார் தலைமை ஆசிரியர், உங்க தலைமை ஆசிரியர் மாதிரி பேசுறது எனக்கும் ஒரு சிறப்பு தான். நம்முடைய அண்ணன் திரு அழகுமலை மிக சிறப்பான மனிதர், அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 550 கடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காலம். ஆனா அதோட முதல் நாள் நாங்க வந்தோம். இதற்கு கூகுள் மேப்ல பாக்குறோம், இவர் வந்துட்டாரு, நாளைக்கு அடுத்த வாரத்தை தொடங்க போறோம்னு சொல்றாங்க. நாங்க அண்ணா நகர்ல இருந்து தேடுறோம், கூகுள் மேப்ல எங்களுக்கு தெரியல இடம். அப்புறம் நான் என்ன பண்றேன், சரி நான் ஐயாவை கூட்டு வரணும், என்ன பண்றது தெரியாது, இடம் தெரியாம போக முடியாதுன்ட்டு முன்னோட்டமாக முன்னாலே நான் வரேன். வந்துட்டு அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கூப்பிட்டு வரோம். ஸோ இது எதை குறிக்கிறதுனா, நமக்கு மேப்ல இடமே இல்லை, இருந்தாலும் அந்த இடத்த இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல கொண்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அழகாக மிக சிறப்பான இடத்த உருவாக்கி இன்னைக்கு நம்ம நல்லா நடந்து கொண்டிருக்கிறோம். நிறைய அரங்கங்கள் வருவதற்கு ஐயா முனைவர் அழகுமலை சார் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் அவர் கூட இணைந்து பணியாற்றி இருக்கேன். இதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கூட. மேடம் கல்யாணி அழகுமலை மேடம் மிக சிறப்பாக அவங்க கூட சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் நன்றி என்று கூறி, வாய்ப்பு அனைவரும் நன்றி கூறி விடைபெறும் என்று வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டால் என் இணை பகைவர் எங்கோ மறைந்தார் என்பதற்கு ஒப்பாக மிக சிறப்பாக 550 வாரங்கள் கடந்தது என்பது மட்டுமல்ல, இனியும் கடக்க இருக்கிறதுக்கும் அவர்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டோம். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் பல்கலைக்கழகங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய வேந்தராக்கிய ஐயா நம்முடைய தாமோதரன் அவர்களுக்கு தான் சார். இதையே நான் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பார்க்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் 4 பேர் 3 பேர் 5 பேர் கூடி உருவாக்கப்பட்டதுதான் பிறகு மிக சிறந்த பல்கலைக்கழகமாக உருவானது. அந்த வகையிலேயே முதலாக சனாநகர்களை உருவாக்கி இன்னைக்கு 32 அரங்கங்கள் இருக்குது. அது காலையிலும் மாலையிலுமாக ஒவ்வொரு அரங்கத்துக்கும் ஒரு முதல்வரும் ஒரு துணை முதல்வரும் இருப்பது போல அரங்க அமைப்பாளர்களும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை பட்டமளிப்பு விழாவை பாரதியார் இல்லத்தில் 16வது ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய அரங்க உறவுகள் அத்தனை பேருக்கும் இந்த பாராட்டு வாழ்த்துக்கள். நான் பேசுவது நிறுத்தி விடலாம். ஏனென்றால் ஐயா நம்முடைய வருமான வரித்துறை அதிகாரி அவர்கள் ஒரு அற்புதமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். அதுவே நான் வழிமொழிகின்றேன். ஒன்று புத்தர் சொன்னதை சொன்னார், இன்னொன்று கோபத்தை சொன்னார்கள். இது ரெண்டுமே எனக்கு போதும் என்பதை சொல்லி, ஆனாலும் கூட இந்த கோபத்தை தவிர்ப்பதற்கு என்ன காரணம் என்பதற்காக ஒரு செய்தி. நம்முடைய திருபாதி அவர்கள் சிறைத்துறையினுடைய அதிகாரியாக இருந்த காலத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து அன்றைக்கு நாம் பார்த்திருப்போம், இந்த எல்லோ பேஜ்னு சொல்லுவோம், டெலிபோனுக்காக இருக்கக்கூடிய, அது ரொம்ப இவ்வளவு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை அப்படி கிழிப்பார், குறுக்கு கிழிப்பார். அந்த அளவுக்கு வலுவுள்ளவர். எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் தூக்கி காட்டக்கூடியவர். அவருக்கு மகாபலிபுரம் போய் வர வேண்டும் என்று ஆசிரியரை நீங்க அவரோட போயிட்டு வந்துருக்கீங்களான்னு சொன்னாரு. போயிட்டு நாங்க வந்துட்டு இருக்கிறோம். இப்ப அக்கறையில ஒரு பகுதி இருக்கு, அந்த வேலனார் ரோட்ல, அந்த சாலையில வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சாலை விரிவாக்கம் அன்றைக்கு இல்லை. ஒருவர் மிகப்பெரிய போதையில நின்று ரோட்டை மறிச்சு ஆளு உள்ளியா இருக்கிறார். எல்லாரும் ஆறு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் 100 அந்த பக்கம் 100 வண்டிகளுக்கு மேல நிற்குது. யாரும் நவுற முடியல. நான் ஒரு வண்டியில உட்காந்துட்டு வரோம். ஒரு காரை விட்டு இறங்கினாரு. கதை இன்னைக்கே கண்டன்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். இறங்கி போய் அவர் எவ்வளவு பெரிய ஆளு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணா வணக்கம் அடிச்சு பிடிச்சார். எல்லாரும் விடாங்க. இந்த அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாய் என்பதற்கு அடையாளம் தான் என்பதை சொல்லி
இன்னொரு செய்தியை ஐயா சொல்லி, இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாரும் இல்லாலும் கெடும் என்று சொன்னார்கள். எடுத்து சொல்வதற்கு ஐயா நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் கட்டுப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். வாழ்க ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி அரங்கம் பல்லாண்டுகால வாழ்க என்று வார்த்தையை அமைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தென்றல் திருவிக அவர்களை வணங்கி நமது தலைவர் முனைவர் தாமோதரன் ஐயாவிற்கும் அவையில் வீட்டிற்கும் ஆன்றோர் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி 550வது வாரம் வாழ்த்துக்கள். அது 550 அல்ல, விண்ணும் மண்ணும் உள்ளளவும் நமது அரங்கங்கள் தொடரும். அதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பான உறவுகளை வணங்கி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூற விரும்புகிறேன். திரு அழகுமலை அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களது பிறந்த நாள் வாழ்வின் சிறந்த நாள். எங்களுக்கு அடுத்த ஆண்டில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் நன்னாள். இந்நன்னாளில் மென்மேலும் செல்வங்கள் அனைத்தையும் பெருக, கலைகள் அனைத்தையும் பெருக, தங்களது வாழ்வில் அன்பு பெருகட்டும், ஆயுள் நீளட்டும், மகிழ்ச்சி மலரட்டும், மனது நிறையட்டும், எட்டத்திற்கும் உங்களது புகழ் பரவட்டும் என வாழ்த்துகிறேன். அடுத்தது திருக்குறளை மையமாக நாம் இயங்கிக் கொண்டிருப்பதால் நான் ஏற்ற திருக்குறளுக்கான ஒரு கவிதையை சொல்லி தலைப்பு மருந்து. மருந்து என்று இருக்குது, அது மருந்து என்று இருக்குது, நாம் மருந்து என்று இருக்குது, நம்மை காத்திட, நம் கவலைகளை தீர்த்திட. வாரீர் கேளீர் பாரீர், முக்கணியின் சுவையை மிஞ்சும் எச்சுவிக்கும் மேலான சுவை அம்மருந்து. அனைத்துலக நாட்டவர்க்கும் அழிவில்லா அறிவினிய அறத்துடன் தருவதாலே உலக புதுமறையானது அம்மருந்து. அதில் அன்புடனே அரணம் உண்டு, அறத்துடனே கல்வி கேள்வி விருந்து மருந்து நட்பு கூடா நட்பு காதல் முக்தியான அனைத்தும் உண்டு. இனி நீ அனுகுணமும் வல்லுவம் காட்டும் வழியில் வாழ்வதாலே உலகம் உன்னை வணங்கிடுமே. உன் உயிர் மூச்சாக வல்லுவம் திகழட்டும், வாயில் தோறும் திருக்குறள் மலரட்டும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு சண்டே எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் மீறி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி. திருவிக குடும்ப உறவுகள், எதுனா என்னுடைய குடும்ப ஃபங்க்ஷன் தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சோ குடும்ப உறவுகளுக்கு நன்றி. நான் 2 நிமிடம் நான் பேசிட்டு முடிச்சுக்கிறேன். என் கணவர் பத்தி நான் ஒரு 2 விஷயம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். சில நினைவு கூறல் மட்டும். அவர் ரொம்ப ஸ்பெஷல். எங்க அத்தைக்கு சும்மா அப்படி கிடையாது. 10 ஆண்டு காலம் தவம் இருந்து அழகர் கோயிலுக்கு தவமா நடந்து வேண்டி 10 வருஷம், ஓராண்டு 2 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள் போராட்டத்துக்கு அப்புறம் பிறந்தவர். அவர் கூட பிறந்தவங்க 3 பேர். ஆனா அவர் ரொம்ப ஸ்பெஷல், அப்பயே ஸ்பெஷல். எங்க அத்தை ரொம்ப ஸ்பெஷலா கவனிப்பாங்க. இன்னைக்கு எங்க 2 பேருடைய பெற்றோர்கள் இல்ல, ஆனா என்னோட அத்தை வந்திருக்காங்க. அம்பத்தூர் அரங்கத்து விழால வந்திருக்காங்க. தாமோதரன் சார், உமா மேடம் எல்லாம் பார்த்திருக்காங்க. சோ அது எனக்கு இன்னைக்கு மேடம் ஞாபகப்படுத்திட்டாங்க. காலையில வீட்டுல அந்த ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டோம், இருந்தாலும் இங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. சோ என்னோட குடும்ப உறவுகிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னைக்கு என்னோட அத்தை தான் நான் மெயினா நினைவு கூடுவேன். இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு சான்றோரா எப்படி பழகணும், நான் அவர்கிட்ட பார்த்த விஷயங்கள், என்ன நடந்தாலுமே அதுல தேடி தேடி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் எடுப்பாங்க. நான் கேட்டு எப்படி உங்களால முடியுது அப்படின்னா, இதுவரைக்கும் அவர் நெகட்டிவ் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. என்ன நடந்தாலும் அவரு சட்டைக்கு நேரம் சட்டை பிடிச்சு அடிச்சவரு அதுல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இது என்னோட உறவுகள்ல நடந்த விஷயம். ஏன்னா நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய அந்த ஒண்ணு விட்ட தாய் மாமா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில சண்டை வருது. இத்தனைக்கும் அவர் +2 படிக்கிற மாணவர் தான். சண்டையில இவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் ஆத்திரமா கத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவரு 2 வீலர்ல போறாரு. என் கணவர் முன்னாடியே போயிட்டாங்க போல. அவர் எனக்கு சித்தப்பா வேணும், இவருக்கு மாமா. அவர் என்கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம். போகும்போது இவர் அங்க நின்று டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு இருக்கும்போது அவர் வண்டி நின்றுட்டு இருக்கு. இவர் அப்பதான் நம்மள திட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்மள சட்டையை பிடிச்சு என்னடா அப்படின்னா திட்ட ஒருத்தனை பார்த்து என்ன பண்ணுவோம், முகத்தை திருப்பிக்கிட்டு தானே போவோம். ஆனா அந்த இளம் வயதிலேயே ஒண்ணுமே நடக்காத போது போய் என்னாச்சுப்பா என்னாச்சு ஏன் நிக்கிறீங்கன்னு அவரே முகத்தை திருப்பிட்டு பேசாம நின்றுட்டு இருந்தாரா. திருப்பி என்னாச்சுன்னு பார்த்து இவரே செக் பண்ணிருக்காரு. பெட்ரோல் வண்டியில பெட்ரோல் இல்ல. ஒண்ணுமே பண்ணாம இவரோட பெட்ரோல்ல இருந்து அந்த வண்டியில இருந்து பெட்ரோல் போட்டுட்டு ஓகே பார்த்து போலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு அப்ப
என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் மறந்துருப்போமா, என் வாழ்க்கையில இப்ப ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்ன. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சிறு வயதுல அந்த ஒரு பக்குவம் வந்து இருந்ததுக்கு காரணம் என்னுடைய அத்தையினுடைய வளர்ப்பு முறைதான். அதே மாதிரி சிறு வயதுலயே நூலகம் வாசகர் வட்டம் வச்சு ரொம்ப பண்ணாங்க. அப்பயேங்க சின்ன வயசுலயே அவருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். நிறைய எங்களுடைய உறவுகள்ல நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்க. சொல்லுவாங்க, டீச்சர் ட்ரைனிங் படிங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல போய் எம்ப்ளாய்மெண்ட்ல பதியாதீங்க, தேனி டிஸ்ட்ரிக்ட்ல போய் எம்ப்ளாய்மெண்ட்ல பதியுங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். நிறைய வந்து அந்த கவர்மெண்ட் வந்து டிரைவர், கண்டக்டர் படிக்காத பசங்களை கூட அவர் சொல்லுவார். அவருக்கு இப்ப இல்ல, முன்னாடியே ஊர்ல எல்லாம் ஒரு கூட்டம் இருக்கு, அண்ணா 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 அப்படின்னு வருவாங்க. எனக்கு நாங்க சொல்லுவோம், கிண்டலா, ஒரு படை வருது, ஒரு வானர் படை வருது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்பயே அவ்வளவு நிறைய விஷயங்கள்ல வந்து அது இயல்பாவே அந்த ஒரு குணம் அவருக்கு இருந்தது. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை அது தூண்டி விட்ட ஒரு மனிதர் தான் வந்து இங்க நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பெரிய சிறப்பு விருந்தினர் வந்து அருமையான உரையாற்ற வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய தாமோதரன் ஐயா தான். கண்ணன் சார் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, அதுல ஒரே ஒரு விஷயம் தான் என் கணவர்கிட்ட நான் இது பண்ணிக்கிட்டது. நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஆகட்டும், இல்ல ஏதாவது போகும்போது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஏதாவது திட்டும் போது எரிச்சலா வரும், முகத்தை அப்படி ஒரு மாதிரி நம்ம வைப்போம். ஒர்க் பண்ற இடத்துல நம்மளுக்கு சுப்பரையா இருந்தா நம்ம பதில் கூட சொல்ல முடியாது, என்ன எப்படி பேசுறாங்க, கஷ்டமா இருக்கும். இல்ல உறவுகள்ல இல்ல குடும்பத்துல கஷ்டமா இருக்கும். அப்ப நான் கேட்கும் போது அவர் ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல, உனக்கு அவங்க திட்டுறது கரெக்டான விஷயம்னா நீ அப்டேட் பண்ணிக்கோ. இல்ல சும்மா உனக்கு ஆனர் பண்றதுக்காக திட்டுறாங்கன்னா உனக்கு பிடிக்காத ஒரு அனிமலோட இமேஜை வந்து நீ இமேஜின் பண்ணிக்கோ. ஒரு நாய் மாதிரியோ ஒரு கழுதை மாதிரியோ அவங்க திட்டும் போது நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், அவங்க திட்டும் போது உங்களுக்கு சிரிப்பு வரும். அப்ப எப்படி இருக்கும்? எனக்கு அதுக்கப்புறம் யாராவது திட்டினா காலேஜ்ல ஆகட்டும் அப்படி எங்கேயுமே திட்டும் போது எனக்கு அந்த ஒரு டென்ஷன் வராது. அப்போ வீட்டுல நான் சத்தம் போடும் போது நான் டக்குன்னு யோசிச்சேன், ஐயோ நம்ம திட்டினாலும் அவர் அப்படிதான் இமேஜின் பண்ணுவாரு. அன்னையில இருந்து வீட்டுல நான் திட்டதே விட்டுட்டேன். சோ ஒரு மாற்றம் அப்படின்றது முதல் குடும்பத்துல உருவாகணும். கம்பல் பண்ணாம நம்மள நீ வாமா, என் பொண்ணாகட்டும், இன்னைக்கு என் பையன் வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் இல்லைன்னா அவரும் வந்து செய்வாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவரும் இன்வால்வ்மெண்டோட எல்லாம் பண்ணுவாரு. இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றாங்க. அந்த மாற்றம் வந்து நம்ம முன்னாடி நம்ம குடும்பத்துல உருவாகணும், நம்ம சமுதாயத்துல அப்புறம் தான் உருவாகணும். சோ அதுக்கு அவரை நன்றி பாராட்டி எனக்குள்ள பல மாற்றங்கள். இதுல வந்து நான் என் கணவருக்கு சப்போர்ட் பண்ணதான் உள்ள வந்தேன். உள்ள இழுத்து விட்டது வந்து என் கணவராக இருந்தாலும் நான் எதுவுமே டக்குன்னு கேட்பேன். நம்ம நிறைய எனக்கு தெரியும். ஒரு மாதிரி நான் கேட்கும் போது 25வது வார விழா முடிச்சுட்டு நான் பேசும்போது ஒரு போஸ்டர் பண்ணி இன்டைரக்டா உள்ள வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டாரு. எப்படி பேசணும் ஒரு ஆட்கள்கிட்ட அவருக்கு தெரியாதாங்க, கரெக்டா பேசி நம்மள உள்ள இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முதல் 25 வாரங்கள் திருவிக்கா பேச்சு பயிலரங்க நான் வரவே இல்லை. 25 வாரத்துக்கு அப்புறம் தான் என் கணவருக்கு உதவி செய்ய மட்டும்தான் நான் வந்தேன். எப்பயுமே பேக் போனதான் எடுக்க விரும்புவேன், முன்னாடி வர்றதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பம் கிடையாது. சோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரே இதுக்காக தான் வந்தேன். சோ என்னை உள்ள இழுத்து விட்டதுல வந்து அது நிறைய பங்கு வந்து பெரிய பங்கு இருக்கு. ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வாழ்வியல் தத்துவங்கள் எப்படி பேசணும், ஒருத்தங்கிட்ட எப்படி இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப வந்து இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் தான் கொடுக்குது. இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கள்ல நான் வந்து ஃபர்ஸ்டே பேசும்போதே சொல்லி இருக்கணும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். என் கணவரை என்ன எவ்வளவு நிறுவனர் தலைவர் எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு முன்னாடி திருவிக்கா தமிழ் பெரியார், திருவிக்கா விருதாளர், முனைவர் அழகுமலை அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு திருவிக்கால அவர் நல்லிணக்க சார்ந்தவர் நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் ரொம்ப பெரிய உயரிய விருது வாங்கியிருக்காங்க. அதை நான் இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். அது ஆரம்பத்துல நான் வாசிக்கும் போதே சொல்றேன், அந்த அனுபவம் இன்மைக்காக சார்கிட்ட ஒரு மன்னிப்பை வேண்டிட்டு, ஏன்னா கண்டிப்பா நம்ம திருவிக்கால ஹைலைட்டான உயரிய விருது சொல்லணும். இந்த வருஷம் வந்து விருது வாங்கியிருக்க சேரன் சார் ஆகட்டும் மற்ற 2 விருதாளருக்கும் என்னுடைய நன்றி கூறி, நாங்க எங்க குடும்ப சார்பா இன்னைக்கு நாங்க ஊர்ல எப்படி இருந்தா எப்படி இருக்கோம் அந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி சார்பா சில ஒரு அவருக்கு ஒரு பரிசு நான் அவங்க எல்லா சார்பாவும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க முன்னாடி அதுக்காக 1 நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு மரியாதை செஞ்சுட்டு இன்னைக்கு விழாவுக்கு வருகை தந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உங்கள் பாதம் பணிந்து இருகரம் கூப்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு ஹானர் மட்டும் பண்ணிக்கிறோம்.
ரொம்ப சிறப்புங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர், நெறியாளர், நிறுவனர், திருவிக பேச்சு பயிலரங்கம் இன்னைக்கு சென்னையில 32 இடங்கள்ல மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்தந்த பகுதி மக்கள் அங்கே பயன்பெறுகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாரும் வந்திருந்து விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதவன் கனி என்ற விருதாளர், ஆதவன் கனிக்கு முன்பாக 2015ஆம் ஆண்டு குரல் சுடர் விருது என்ற முதல் விருதினை திருவிக பேச்சு பயிலரங்கம் புத்தகத்தை சார்பாக சீனிவாச மகால் ஒன்று இருக்கிறது. அந்த சீனிவாச மகாலில் அப்புள்ள எம்பி வேணுகோபால், நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி வேணுகோபால் வந்திருந்து அந்த விருது வழங்கினாரு. அந்த விருதோடு சேர்ந்து வீரவாள் ஒண்ணு கொடுத்திருக்கோம். அந்த வீரவாள் இன்னைக்கு வீடியோவில் இருக்கு. அதை தொடர்ந்து ஐயாவுக்கு காசு மாலை அறிவிக்கப்பட்டது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. புதிய சிந்தனை. முதல் விருது குரல் சுடர் விருது பெற்ற தாமோதரன் சார், 2வது ஆதவன் கனி விருதாளர். என சில வரலாற்று நிகழ்வுகளை அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. காலப்போக்கில் நிறைய சட்டங்கள் விதிகள் மாறிக்கொண்டே இருப்பது. அதனால சில விஷயங்களை நாம செய்தது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பேசணும், செயல் தான் முக்கியம், ஆள் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவோம். பட் கால சூழ்நிலை மாறும்போது எலும்பும் தோலுமாக இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் இனி வரக்கூடிய மக்கள் நம்ப மறுப்பார்கள் சொன்னார். யாரு? மார்ட்டின் லூதர் கிங், இங்கிலாந்தினுடைய அதிபராக இருந்த மனிதர். யார் அந்த மனிதர்? எலும்பு தோலுமாக பூமியில் உலாவினார். ரொம்ப அழகா ஐஆர்எஸ் சொன்னாங்க, காந்தியடிகள். காந்தியடிகளை மறந்து போவாங்க. அதுதான் சமூகம். இளைய சமுதாயத்தினருக்கு நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் திருவிக பேச்சு பயிலரங்கத்தினுடைய உருவாக்கத்தையும் அதன் தொடர்ந்த வளர்ச்சியையும் அந்தந்த விழாக்களை நினைவுபடுத்த வேண்டியது கடமை என்று சொல்லி மிக சிறப்பாக ரொம்ப அழகாக நான் இப்ப நினைத்து பார்க்கிறேன். ரொம்ப அழகா பேராசிரியர் சொன்னாங்க. என்னுடைய அலுவலகத்திலிருந்து நானும் ஒரு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டேன் அண்ணா இன்ஸ்டிடியூட்ல. அப்ப பயிற்சி வகுப்புக்காக எடுக்க வந்தவர் தான் டாக்டர் தாமோதரன் ஐயா. அப்ப முதல் வகுப்பு முதல் இருக்கையில் அமர்ந்து ஐயா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் 2012. அதுக்கப்புறம் ஐயாவை 2 முறை கிளாஸ்ல சந்திக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்களே, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டார். ஐயா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கு சூரப்பேட்டைன்னு சொல்லி. சரி சார், நாங்க இந்த மாதிரி திருவிக பேச்சு பயிலரங்கம் அப்படின்ற ஒரு சில அமைப்புகள் அங்கங்க நடத்திட்டு இருக்கோம், நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயா நம்மளுடைய முதல் ஆண்டு விழாவில் நான் கலந்து கொண்டேன். அது எப்படின்னா, அந்த முயற்சி முருகேசனுக்காக முதல் விருது வழங்கப்பட்டது தமிழ் பெரியார் திருவிக விருது. அந்த விருது அவர் என்னுடைய நண்பர் என்னை அழைத்திருந்தார். நாங்க 2 பேரும் வந்திருந்து அதை முதலில் கலந்து கொண்டு தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி வாங்க பயிற்சி எடுத்துக்கங்க, பேசுவது என்பது ஒரு பயிற்சி எடுங்க என்று எனக்கு ஐயா 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்தாரு மயிலாப்பூர் அரங்கத்துல. இப்பெல்லாம் பேச்சு பயிலரங்கு ட்ரைனிங் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்தா நாளைக்கு ஒரு அரங்கம். 6 மாசம் பயிற்சி என்பது மிக சிறந்த பயிற்சி. தொடர்ந்து வாங்க, எப்படி பேசணும், மக்களை எப்படி அரவணைக்கணும், என்ன வார்த்தைகள் மக்கள் கிண்டல் கேலி பேசுவது என்பது வேற. நம்ம அரங்கம் என்பது நல்ல விஷயத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது. திருக்குறள் போல் வாழ்வது, பேசுவது ஒன்று வாழ்வது ஒன்றாக இருக்கக்கூடாது. அதே 100வது வார விழாவில் திடீர்னு ஒரு நண்பர் இப்ப தாங்கல் ஏரியாவில மிக அழகா போட்டோ புகைப்படம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு பேச்சுக்கிட்டாரு. அதனுடைய இணையமைப்பாளர் இருந்த ஒரு மனிதர் என்னன்னு கேட்டா, திருக்குறள் பேசுறீங்க, திருக்குறள் மாதிரி வாழலையேன்னு நான் சொல்றது 2015. அவர் இப்ப இல்ல, கேஸ் நோ மோர். ரொம்ப அழகா தாங்கள் பூங்காவை எடுத்து நடத்தி கொண்டிருந்தார். நிறைய குழந்தைகள் வந்தாங்க, பாடுவாரு. மைக்கு அரங்கத்துக்கு வாங்கி கொடுத்தாரு. கண்ணன், அவர் பேரு கண்ணன், குழந்தையோட வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நினைவுகள்லாம் இருக்கிறது. அப்ப நம்ம திருக்குறள் பேசும்போது திருக்குறளாக வாழ வேண்டும், நம்மை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஐயா சரி பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அந்த நம்மளுடைய விழா திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர அதை என்னுடைய ஏற்புரையில சொல்றேன் என்று சொல்லி இப்ப சிறப்புரைக்காக ஐயாவை உங்களுடைய பலத்த கரவாசனுடைய டாக்டர் தாமோதரன் சார் அவர்களை இங்க வாழ்த்துவதற்காக, சிறப்புரை வாழ்த்துவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் அனாதி பகவன் பற்றி கொள்ளலாம். நம்முடைய திருவிக பேச்சு பயிலரங்கம் புத்தக கிளையினுடைய 550வது சிறப்பு வாரம். அமைப்பாளர் தமிழ் பெரியார் திருவிக விருது பெற்றவர் முனைவர் நம்முடைய அழகுமலை அவர்களை அவருடைய பிறந்த நாள் முதலில்
பின்பு 550வது வாரம். 2 நிலைகளிலே நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவரை வாழ்த்துவதற்கு நான் தான் பூக்கள் கேட்டேன். பாக்களால் நிறைய பேர் வாழ்த்திருக்கீங்க. பூக்களால் வாழ்த்துவதற்கு பூவை கேட்டேன். அவருடைய துணைவியா பூக்களை கொண்டு வந்து இங்கு சேர்த்திருக்கிறார்கள். நீங்களும் பூக்களை போல் சிரித்துக் கொண்டு வாழ்த்தி இருக்கிறீர்கள். இப்பொழுது குறிஞ்சி கபிலரை எண்ணி இந்த பூக்களால் அவரை வாழ்த்துகிறோம். செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சப்பூ, செங்கரணி பூ, குறிஞ்சி பூ, வெற்றிப்பூ, செங்கோடு பேரிப்பு, தேனாம்பு, செம்மணிப்பு, பெருங்குங்கிப்பு, கூவிலம்பு, ஏருழம்பு, மராமரப்பு, கூவிரப்பு, வடவனப்பு, வாகைப்பு, வாட்பாடைப்பு, பைஞ்சாங்கோரைப்பு, வெண் காக்கனப்பு, கருவிலம்பு, பயணிப்பு, வாணிப்பு, குறவம்பு, பச்சிலம்பு, மழிலம்பு, காயாம்பு, ஆகரம்பு, செருங்குங்கிப்பு, சூரைப்பு, சிறு மூளைப்பு, குன்றிப்பு, முறுக்கலைப்பு, மருந்தம்பு, கொங்கம்பு, பேரம்பு, திறந்தம்பு, பாதிரிப்பு, செருந்திப்பு, அதிர்ப்பு, சண்பகப்பு, கரந்தைப்பு, குளவைப்பு, மாம்பு, முல்லைப்பு, குள்ளைப்பு, குளவம்பு, சிறுமாரணம், வாழைப்பு, வடிப்பு, நெய்வப்பு, தாழைப்பு, தளவம்பு, தாமரப்பு, நாகப்பு, மகள்ப்பு, கௌடிப்பு, சேடப்பு, செம்மல்பு, சேடப்பு, செம்மல்பு, குருளிப்பு, கோவிப்பு, கவிதை, வாழைப்பு, காஞ்சிப்பு, கோழைப்பு, தாங்கப்பு, மராம்பு, கணக்கப்பு, ஈங்கப்பு, உதவம்பு, கொன்றைப்பு, அரும்பு, அத்திப்பு, அவரைப்பு, திறம்பிப்பு, பிளாசம்பு, பிண்டிப்பு, வந்திப்பு, பித்திகப்பு, சிந்துவாரம்பு, தும்பப்பு, துத்திரப்பு, தோடிப்பு, நந்திப்பு, நரம், புன்னகம்பு, பாரம்பு, தீரம்பு, குறுக்கத்திப்பு, ஆரம்பு, காய்வைப்பு, புண்ணைப்பு, நர்மம்பு, நாகம்பு, நல்லூர் மேலை, குருந்தப்பு, வேகப்பு, பிழவம்பு என்று 99 வகை குறிஞ்சி பூக்களால் அன்புக்குரிய முனைவர், அமைப்பாளர், தமிழ் பெரியார் திருவிக விருது பெற்ற அழகுமலை மென்மேலும் ஆரோக்கியத்துடனும் மன குதூகலத்துடனும் உற்சாகத்துடனும் இணையரோடு இணைந்து இந்த புத்தக அரங்கினை ஒரு முன்மாதிரி அரங்கமாக நடத்த வேண்டும் என்று மனமாற நிச்சயமாக வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் நேரம் கிட்டத்தட்ட நான் வாங்கும் போதே மணி 1:10 ஆக போகிறது. இங்க நிறைய பேர் வாழ்த்திருக்கீங்க. இந்த அரங்கம் தொடங்கியதெல்லாம் அழகுமலை சொல்லிவிட்டார். இந்த அரங்கத்தில் எனக்கு செய்த சிறப்புகளையும் அழகாக சுட்டி காட்டி இருக்கிறார். உங்க சிறப்பு எனக்கு நீங்கள் செய்யும் சிறப்பெல்லாம் எனக்கு எந்த பட்டமும் வேண்டாம், எனக்கு எந்த பரிசுகளும் வேண்டாம். இந்த அரங்கங்கள் இப்ப சொன்னாங்க இல்லையா, ஒரு நாள் கூட நாங்கள் விடாமல் நிகழ்த்தினோம். அதுதான் எனக்கு கொடுக்கும் ஒரு மணிமகுட. இன்னொன்னு, அழகுமலை முனைவர் அழகுமலை அவர்கள் சொன்ன மாதிரி அவரிடம் இந்த பொறுப்பை கொடுத்த பொழுது அவர் துடிப்போடு ஒரு 5 அரங்கங்கள் உருவாக்கத்திற்கு எனக்கு துணை நின்றார் என்பது மறுக்க முடியாத, மறக்க முடியாத, நன்றியுடன் கலந்த என்னுடைய வணக்கம். எப்போதும் அதாவது திருக்குறள்ல 108வது குறள் ஒரு ஆம்புலன்ஸ் குறள்னு நம்ம சொல்லுவோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு நன்றியை மறக்கூடாது. பூமி பாக்குறோமோ அந்த தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். 202வது குறள் 21வது. வாழ்க்கையில தீமைகள் நம்ம எண்ணக்கூடாது, நல்லவற்றை எண்ண வேண்டும், நல்லனவற்றை நினைவு கூற வேண்டும். இந்த அரங்கங்களிலே நம்ம ஒண்ணு திருக்குறள் வகுப்பு யாருக்கும் எடுக்கல, பேசும்போது குறளை சொல்றோம். ஏன்னா குறள் கண்ணன் ஐயா சொன்ன மாதிரி அது பேசுவதற்கான வழிமுறை அல்ல, ஆனா பேசணும். ஏன்னா மக்களிடையே போய் செல்ல வேண்டும், அதுக்குதான் பேசணும். நாம வாழ்வியலாக்குறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? விட்டு கொடுக்கிறோமா? ஒரு லைன்ல கூட நம்மளால நிக்க முடியல நிறைய நேரம். இன்னொருத்தர் சாப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் முந்தி போய் இடிச்சுட்டு நிக்கிறோம் நிறைய பேர். நான் சொல்றேன் நம்மள இல்ல, பொதுவா உலகியல் சொல்றேன். இன்னைக்கு எல்லாத்துலயும் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். இன்னொரு நையாண்டி கேலி பண்றது, இதெல்லாம் இயற்கைகள். அதாவது அடுத்தவர்கள் சொல்லும் போதெல்லாம் நமக்கு சுகமா தான் இருக்கு, ஆனா நம்ம பாதிக்கப்படும் போது இது பெருசா தெரியும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னம் 190ல வள்ளுவர் சொல்றோம். வாழ்வியல் என்பதை ரொம்ப சிக்கலாக்கிக்கிறத நாம தான், அதை சிறப்பாக்கிக்கிறத நாம தான். சிறப்பாக்கிக்கிறதுக்கு தான் இந்த அரங்கங்கள். இதுல நம்ம வெறும் பேசிட்டு போல, இத பேசும்போதே சிந்திக்கிறோம்.
இல்லையா? எல்லாமே வள்ளுவம் சொல்வதெல்லாம் ஆரவாரங்கள் அல்ல, உள்நோக்கி பாருங்கள் என்று சொன்னவர் தான் திருவள்ளுவர். அந்த உள்நோக்கி பார்க்கும் போதுதான் நமக்கு உண்மைகள் தெரியும், எது உண்மை எது மெய்மை. எல்லா ஆரவாரங்களும் அடங்கி போகும், ஆனால் உண்மை என்றுமே நின்று கொண்டிருக்கும். இப்ப சொன்னாங்க இல்லையா காந்தி, ஆஃப் நேக்கட் ஃபக்கீர் இல்லையா, அரையாடை மனிதன். இன்னும் நம்மிடையே இல்லை, ஆனால் இருக்கிறார், எப்பவும் இருப்பார். ஏன்? அவருடைய வழிமுறை வாழ்முறை. அவர் எந்த அலங்காரமும் பண்ணிக்கல, பெரிய அலங்காரமா பேசல, யாரையும் வசீகரிக்கிற தன்மையில அவர் ஒன்னும் பேசல, இல்ல வசீகரன் மாதிரியும் பேசல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தம்மா, அதாவது வள்ளுவர் சொல்வார், நகையுடன் இல்லாத நிகழ்ச்சி பகையிலும் பண்புல பாடறிவார் நாட்டு. 995வது குறள் 100வது அதிகாரம் பேர் பண்புடமை. விளையாட்டுல கூட யாரையும் மனசு நோவடிச்சிடாது. இப்ப திருவள்ளுவர் இன்னைக்கு அவரோட ஆன்மா அழுதுனே இருக்குதாங்க, என் கண்ணுதான் தெரியுது. வசீகர கண்ணுக்கு தெரியாது, அது என் கண்ணுக்கு அந்த ஆன்மா அங்கிருந்து அழுதுனே இருக்கு. திருவிகா பேச்சரங்கன்னு ஆரம்பிச்சப்பா, அந்த ராம்நகர் இணையமைப்பாளர் தொழில்நுட்ப மாமன் இருக்கிறாரு, அவர் நான் ஏறினது இப்படி சொன்னாரு, நீ கேட்டு கம்முன்னு உட்காந்து, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா? உன் வாயில உன் மனசுல போய் நான் புகுந்தனே 1330 குறளா, நீ என்னத்துக்கு தண்டமா உட்காந்துக்கிற? ஆனாலும் கட்டுப்பாடு கடப்பாடு. அவரு ஒரு விளையாட்டை தான் சொன்னாரு, அவருக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு வள்ளுவர் எப்படி படம் போட்டிருக்காங்கன்னா, கூகுள்ல போனா பட்டையும் காவியும் போட்டு வள்ளுவர் படம் 10 இருக்கு. அதை நியாயப்படுத்துறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன நம்பிக்கை வேணா வச்சுக்கோங்க, அது அவங்க நம்பிக்கை, அதுக்குள்ள நான் போகல, அது நமக்கு வேண்டாம். ஆனா வள்ளுவத்தை தயவு செய்து எல்லாருக்காலும் விளையாட்டா கூட அவருக்கு எந்த தயவு செய்து அவராவே விட்டுருங்க. அவர் உருவமே வேணாம்னு போயிட்டாரு, நீங்க போட்டதான் அவர் உருவம். அதுல நியாயம் ஏற்படுத்துறது இதுதான், இதுக்காக தான் வள்ளுவம்ன்றது. தயவு செய்து இந்த மாதிரி அரங்கங்களில் விளையாட்டுக்கு கூட வள்ளுவத்தை நாம் அப்படி உருமாற்ற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சும்மா இல்லைங்க, அது ஒரு பியூட்டிஃபுல் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், இட்ஸ் a motivational சயின்ஸ். இது ஒரு கிஃப்ட். ஒரு போட்டியில தோற்றுட்டான் ஒருத்தன், அது சிலம்பம் ஆகட்டும், கராத்தே ஆகட்டும், பாக்ஸிங் ஆகட்டும், இல்ல எதாகட்டும், பேச்சு போட்டி ஆகட்டும், ஓட்ட பந்தயம் ஆகட்டும், எதாகட்டும், 593 குறளை படிச்சானா அவனுக்கு திரும்பி உற்சாகம் வந்து ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாமா. 611 படிச்சானா தைரியம் வந்துடும், அருமை உடைத்தென்று அசமாமை என்று. 666 நினைச்சானா எண்ணியாங்க எய்த வேண்டும் என்ற தில்லு வந்துடும். 467 நினைச்சானா எண்ணி துணிக தருமம்ன்ற தைரியம் வந்துடும். இதெல்லாம் குறளுக்குள்ள இருக்கிற அதிசயங்கள். பாப்பா பரதநாட்டியம் ஆடினாங்க, பியூட்டிஃபுல்லா 3 குழந்தைங்க அழகா ஆடினாங்க. அப்ப கூட்டம் குறைவா இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கூட்டங்கள்ல இனி நம்ம கூட்டங்கள்ல கூட எதிர்காலத்துல எல்லாரையும் பேச வைக்கணும்னு தயவு செய்து நினைச்சீங்கன்னா, முக்கியமான நிகழ்ச்சிகள் தென்படாது, வெளிப்படாது. இந்த அரங்கில் இன்று பேசுபவர், ஏன்னா அவர் தான் இன்னைக்கு கதாநாயகர், ஏன்னா அவருடைய பிறந்த நாள், அவரை நாம் வாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை. அதோடு இணைத்து 550 சேர்த்து அவர் செஞ்சார். என்று கேட்டார், சார் 550 வருது, பிறந்த நாள் விழாவும் இருக்கு, நான் இணைத்து செய்யலாம்ல, தாராளமா செய்யுங்க. ஏன்னா அதை செய்யும் அமைப்பாளர் அவர். ஒவ்வொரு அமைப்பாளரும் ஒரு தூண் போன்றவர்கள் இந்த அரங்கில். அவருடன் இருக்கக்கூடிய இணையமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த அரங்கத்தை, ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா சும்மா இல்லைங்க. இந்த அரங்கத்தை யார் கொடுப்பா? இதுக்கு காசு, அங்க சாப்பாட்டுக்கு காசு, எல்லாத்தை விட மனங்களை ஒருங்கிணைப்பதனுடைய முக்கியத்துவம், இதெல்லாம் அமைப்பாளர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. பெண் அமைப்பாளரா அருமையா நம்மளே அமர்ந்து இருக்கிறாங்க உமா ராஜ்குமார், தமிழ் பெரியார் திருவிக்கா விருது பெற்றவர். ஐயா ஹெட்மாஸ்டர் சார் வந்தோடனே ரொம்ப அழகா, ரொம்ப இனிமையா ஒரு முன்னிலை வகித்து, ஒரு முதன்மை, ஒரு இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து இருந்து ஒரு நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைமை ஆசிரியர். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த அரங்கங்கள் ஏன் அவர் உட்கார்றாரு, அவரால் ஏன் இப்படி உட்கார முடியுது? இவர் நடந்து கொண்ட விதம் அவர் அமர்ந்திருக்கிறார், அவ்வளவு. இப்போ நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை
ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? சரி, இந்த இந்த அமைப்பாளர் அழைத்திருக்கிறார், இவர் 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 அழைத்ததால் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, அந்த சிறப்புக்கு நாம் பொறுப்பாக அமர வேண்டும் என்ற பொறுமை உங்களிடையே வந்திருக்கிறது என்றால் நடக்கும் விதம், அணுகும் விதம், அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு வீட்டுல கூட the words that makes the difference மந்திரம் போல வார்த்தைகள். words does everything. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வரம் நாம் பாருங்க. நம்ம வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோம், பாராட்டுறோம், ஒருத்தர் ஒருத்தர் போற்றுகிறோம், ஒருத்தர் குறையை பெருசுப்படுத்தாம நம்ம எப்படி நாசுக்கா சொல்றோம், நயம்பட பேசுறோம், இதெல்லாம் தான் that makes the difference in life. இல்லைன்னா இன்னைக்கு கோர்ட்ல 8 லட்சம் கேஸ் இருக்குது, ஃபேமிலி கோர்ட்ல. நாங்க உள்ள போறதுக்கே முடியல, அவ்வளவு நீந்தி வச்சுதான் போகணும், அவ்வளவு கூட்டம். உட்காந்து பேசினா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்றவைன்னு எழுதுவார் 1109 குறள் காமத்துப்பால். கணவன் மனைவி சேர்ந்தானா நீ இடையில எவ்வளவும் போகக்கூடாது. யாரு பார்ட்டியோ ரெண்டு தான் இருக்கும். ஒண்ணு நீ திட்டு இல்ல அவர் திட்டம், இல்ல நீ அடி அவன் அடிக்கிட்ட, 2 பேரும் அடிச்சுக்கணும் தனி ரூம்ல, முடிஞ்சு போச்சு. ஊடல் உணர்தல் புணர்தல் 2 வெளியே வந்தா 2 பேரும் கை கோத்துன்னு போயினே இருப்பான். இடையில போய் யாரா போனாதான் பிரச்சனையே. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், தீர்த்து வைக்கிறோம்னு போய் தீர்த்துடுறோம். பிரச்சனையா தான் இன்னைக்கு. வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷம்ன்றது என்னங்க, நம்ம நிறைய பேர் அவனால எனக்கு சந்தோஷமே கிடைக்கல. சந்தோஷம் எவனாலே கிடைக்கல, நானா நினைச்சாதான் சந்தோஷம். நமக்கு சந்தோஷம். இந்த அரங்கு வந்தோம், அவங்க மேடம் கூட கேட்டாங்க, என்ன சார் ஒரு மாதிரி டல்லா உட்காந்துக்கிறீங்களா? நான் டல்லா உட்காந்து நீங்க எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் டல்லாவே உட்காரல, நான் சீரியஸா நோட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எங்க போனாலும் ஒரு பார்வை உண்டு. என்னன்னா என்னை சுத்தி என்ன நடக்குது, யார் என்ன உட்காடுறாங்க, இந்த அம்மா உட்காந்துக்கிறாங்களா, ஐயோன்னு உட்காந்துக்கிறாங்களா, இல்ல உட்காரணும்னு உட்காந்தாங்களா, எப்ப எழுந்து போனோம்னு நினைக்கிறாங்க. நீங்க இல்ல, பொதுவா சொல்றேன் நான். ஏன்னா நாங்க ட்ரைனிங் எடுத்து அப்படியே பார்ப்போம். நாங்க எவனா அப்படி அசர்றான் அப்படி ஆடுறான்னா அவனை புடிச்சுப்போம் டெக்னிக்கா. அவன் எழுந்தே போக விடாம உட்கார வச்சிருவோம். ஏன்னா மத்தியான கிளாஸ் அவர் சொன்ன மாதிரி எத்தனையோ இப்ப கூட மத்தியான கிளாஸ் தான் நம்ம தாமோதரன் கொடுத்துட்டு வந்துருவாங்க அண்ணா இன்ஸ்டியூட்ல. ஆனா எல்லாம் கறியும் மீன் சாப்பிட்டு வந்து அப்படியே உட்காருவாங்க. 50 வயசு கிட்ட அவங்க உட்கார அப்படியே பேச நிக்க வைக்கணும் அவங்க. இது எங்க தொழில் இது. அதனால நான் அப்படியே பார்த்து கல்யாணி மேடம் கேட்டாங்க, என்ன சார் உங்களுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கு? நான் டல்லாவே இல்லம்மா, பெரிய சார் நீங்க செல்ல நிறுத்துங்கன்னா இந்த செல்லுக்குள்ள இன்னைக்கு எத்தனை பேரு அரங்கம் முடிச்சிருக்கிறோம், இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்ன மரியாதையா போடும்போது அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், மரியாதையா சிறப்புகள் வாழ்த்துக்கள் ஒண்ணு போடும். அது ஒண்ணு 14,000 ரூபாய் வந்துக்குது ஆண்டு விழாக்கு. அதை நான் பார்க்கணுமா வேணாமா, அதை பார்த்து ஒரு நன்றி சொல்லி அனுப்பிச்சு. இந்த மாதிரி வர செய்திகள் எல்லாம் அப்பப்ப நான் பார்த்துட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வினையால் வினையாக்கி கோடல் நனைகளும் யானையால் யானையாக்க 678வது குறள் 68வது அதிகாரம். ஒரு செயலை கொண்டு ஒரு செயலை செய்தல் என்பது ஒரு யானையை வைத்து ஒரு யானை ஒரு செயலை செய்து 550,000 அழகு மலையிலே இந்த பிறந்த நாள் இந்த குறளுக்கு இது பொருந்தும். அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு செயலை செய்யும் போது ஒரு செயலை சேர்த்து செய்து கொள்ளும். இந்த அரங்கத்துல நம்ம இதெல்லாம் தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் மாணவர்கள் தான். யாரும் இங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாணவன், 21 வருஷம். இன்னைக்கு 32 அரங்கங்கள் நம்மிடையே இருந்தாலும் 20 அரங்கங்கள் தான் இயங்கும் அரங்கங்களாக இருக்கின்றன. ஏன்னா எங்க வேணாலும் வெளிச்சம் போட்டு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணும், ஏன்னா எல்லாரும் எடுக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி ஆர்வத்தோட வந்து நான் வந்துருக்கேன் சார், போட்டிருக்கேன் சார், ஆரம்பிச்சிடலாம் சார். ஆரம்பிச்ச பொருள் காணுமே, ஒண்ணு பார்க்க காணும், இல்ல ஆட காணும். சில இடங்கள்ல ஆள காணும், சில இடங்கள்ல பார்க்கவே காணும். அது மாதிரி ஆயிடுது. சூழல் தப்பு கிடையாது, சூழல் நம்மளோட சூழல் நம்ம நடத்திடாம நிறைய சதிகளும் நடக்கும். இதையும் மீறிதான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதை உங்க பார்க்க நடத்தி பார்க்கே பிடிங்காச்சு. இன்னைக்கு ஆளால அவர் ஓடுறது இல்ல, நடத்திட்டு இருக்காரு. பார்க் எடுத்தாச்சு, பார்க் இல்ல. எங்கிட்ட பர்மிஷன் கேட்டார், சார் பார்க் இல்ல சார், நான் என்ன பண்றது, இதுலயே நடத்திக்குவா, நாங்க இருக்கிற அந்த பிளாட்ஸ் இதுலயே ஓகே, நமக்கு வேண்டியது நடத்தணும், நடத்திக்கணும், அவ்வளவுதான். சரி, நமக்கு வந்து என்ன அதே மாதிரி பார்க் இல்லைனாலும் நம்ம ராம்நகர்ல இருந்து நம்ம வசீகரனோ இல்ல நம்ம அன்புக்குரிய இணையமைப்பாளர் 2 இணையமைப்பாளரும் 2 பேருமே முனைவர் விஜயகுமார் எல்லா அரங்கத்துக்கும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் போய் அந்த அரங்கங்களை பங்கெடுத்துக்கிறாங்க. அது
அதுதான் சிறப்பு. பார்க் இல்ல, என்ன பண்றது, வேற வழி இல்லை. ஆனாலும் அந்த பார்க்கே நாங்க அந்த பேர் எடுக்கல, ராம் நகர் இருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் இயங்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் இப்ப தொழில்நுட்ப மாமணின்னு அவர் ஏன் நம்ம சொல்றோம், தனிநிலை விருதா கொடுக்குறோம். எதுக்குன்னா அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இயங்குதல் நம்முடைய வாழ்க்கை. ராஜா இருக்காருன்னா அவருக்கு ஒரு மக்கள் நாயன்னா இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் யாரு, நம்ம அழகுமலை தான் அறிமுகப்படுத்தினார். அழகுமலை அறிமுகப்படுத்திய ராஜா, நான் அன்று பார்த்த ராஜா இன்று மகாராஜா. அது உங்க இஷ்டம். நீங்க இன்னைக்கு ராஜாதி ராஜான்னு சொல்லுவானா? ஆமா. அதனால பொதுவா சொல்றேன், அதாவது அணுகுமுறைகள் எல்லாத்துலயும் ஜெயிக்கிறது how we approach towards people. அவங்க கிட்ட எவ்வளவு அழகா அணுக்கமா நம்ம பேசுறோம். இந்த பேச்சுக்கு கலை. அதனாலதான் வள்ளுவர் இந்த குறளை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். 730வது குறள். ஏன் பேசணும்? உலகினும் இல்லாரோடு ஒப்ப களநஞ்சு கற்ற செல சொல்லாதான். நிறைய படிச்சிருந்தோம், தெரிஞ்சிருந்தோம், கற்றவர்கள் கூடிய சபையிலே தன் கருத்தை சொல்ல தெரியாதவன் அல்லது அதை பற்றி அறிவு இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம் என்று எழுதுகிறான். அப்போ இந்த பேசுறதுன்றது எவ்வளவு ஒரு, அது திடீர்னு வராது. நிறைய பேர் கேளுங்க, வாப்பா ஒரு அங்க உங்க பார்த்த உடனே எங்க கூட பேசினே இருப்பாங்க. அடுத்த கேள்வி கேட்பேன், சரி எங்களுக்கு ரொம்ப ஆசை சார், ஆனா எங்களுக்கு எல்லாம் பார்க்க இது போவே முடியல சார், அப்படி சார் இப்படி சார், உங்க பக்கத்துல பாரு இருக்குதான்னு கேட்க, இருக்கு சார். அப்போ நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்தலாங்க, நான் யோசிச்சு சொல்றேன் சார், நான் போறவங்க தான். அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. ஏன்னா நடத்தணும்னா பயம், நிறைய தியாகம் பண்ணணும். அவங்க மனைவி ரொம்ப அழகா ரொம்ப அழகா சொன்னாங்க, 25 வாரம் நான் சும்மா தான் வந்திருந்தேன், அவர் தான் என்ன போட்டு விட்டாரு சொல்லாம சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்க மகிழ்ச்சியா செய்யறாங்க, அது வெறுப்பா செய்யல. இன்னைக்கு அவங்களுடைய ஈடுபாடை நம்ம பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் இப்ப எங்க வீட்டுல போய் பண்ணி கேட்க முடியுமா? நீங்க காலையிலயே சொல்லிட்டேன் மத்தியானம் சாப்பாடு வேணான்ட்டேன். மெஸ் மாதிரிதான் நம்ம வாழ்க்கைய. மத்தியானம் சாப்பாடு வேணான்ட்டேன். ஏன் அடுத்த கேள்வி இல்ல, ஒரு பங்கன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் பங்கன் கூட நான் சொல்றது இல்லை. அடுத்தது என்ன பங்கன்னா ஒரு பார்வை அப்படி இருக்கும், அது ஏன் வம்பு, பங்கனே சொல்றது இல்லை. ஏன்னா நிறைய எதிர்ப்புகள், நிறைய எங்க, அதாவது அவங்க கெட்டவங்க இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கேட்கறது என்னன்னா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அன்னைக்கு திருவிகாரன்னு வச்சிருந்தியா? கல்யாணம் அன்னைக்கு நீ கவர்மெண்ட் சர்வெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே உன்னை கல்யாணம் பண்ண, நீ ஏன் வேலையை விட்ட? அடுத்த கேள்வி. இத்தனை கேள்விகளுக்கு நான் தாக்கு பிடிக்கணும். அவங்க கேட்கறது நியாயம், ஹியூமன் ரைட்ஸ். பட் ஐ எம் ஆன்சரபிள், அக்கௌண்டபிள். நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாம எதையுமே செய்ய முடியாது. சில தியாகங்களை செய்ய. இதனால எனக்கு என்ன கிரெடிட் வரப்போகுதுன்றதுக்காக என்னை யாரும் பாராட்டணும், இல்ல யாராவது நம்மள தனியா ஒரு விழா எடுக்கணும், நத்திங், நோ, we are not for it. எந்த செயலாலும் எந்த செயலும் செய்வதற்கு நாம் கருவிகள் என்று நினைத்தால் நமக்கு கர்வம் வராது, ஆணவம் வராது, நான் என்ற தன்மை நமக்கு வராது. எந்த செயலிலும் சோர்வு வராது. இல்லைன்னா சோர்வை தவிர வேற எதுவும் வராது. வீட்டுல கூட கிச்சன்ல போய் நாளைக்கு நீங்க செய்றீங்கன்னா இது சந்தோஷமா யாருக்கு எது பிடிக்கும்னு செஞ்சீங்கன்னா சோர்வு வராது. இல்லைன்னா இத்தனை இதுங்களுக்கு இவ்வளவு வருஷம் செஞ்சு போட்டு என்ன ஆச்சுன்னு வருத்தம் தான் வரும். நிறைய பேர் வீட்டுல அப்படியே பாத்திரம்லாம் உருளும், ஏன்னா கோவம் அங்க காட்ட முடியாது, பாத்திரத்திலேயே காட்டுவோம், ஆத்திரத்தை பாத்திரத்துல காட்டுவோம் இல்லையா? சோ வாழ்க்கை அதுக்காக இல்ல, மகிழ்ச்சிக்காக தான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். இந்த மாதிரி அரங்கங்களை வார வாரம் ஒருத்தர் நடத்துறாங்கன்னா அவங்க ஒரு தியாகிகள் என்பதை நீங்கள் எண்ணிட்டார்கள். அவங்களுக்கு பின்னாடி நிறைய ரணங்கள் இருக்கும், அது சொல்ல முடியாது. அந்த ரணங்களை வெளியில் சொல்ல முடியாது. அனுபவித்துக் கொண்டு அவர்கள் நடத்துகிறார்கள். அவங்க சிரிப்பெல்லாம் நீங்க சிரிச்சுக்கிறீங்கன்னா அந்த சிரிப்பு தான் அவங்களுடைய மருந்து. சிரிப்பு தான் மருந்து. நமக்கு ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நம்ம உள்ளுக்குள்ள சிரிக்கிறோம், வெளியில இல்ல. அதனால ஒருத்தர் எழுதுனா, humor is an internal jogging. What a fantastic word it was. Humor is an internal jogging. நம்ம உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிற ஒரு ஜாகிங், நமக்குள்ள ஒரு சந்தோஷமே அதுதான். இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு இருக்கிறோம், பண்றோம், ஓடுறோம். அவங்க ஏன் டயர்டு கேட்டாங்க, காலையில மழையிலேயே நான் கிலோமீட்டர் ஓடிட்டு தான் வரேன். அது என் கடமை. அது அப்பதான் ஃபிட்னஸ் இருக்கும். இன்னைக்கு எங்க போனாலும் என்ன போனாலும் எவ்வளவு எங்க நின்னாலும் கால் வலியோ கை வலியோ இடுப்பு வலியோ எந்த வலியும் வரக்கூடாதுன்னா ஏதோ ஒரு பயிற்சி செய்யணும். அதுக்கு நேரம் இல்லைன்றோம். நம்ம
எதுதான் நேரம் கிடைக்குன்னே தெரியல கட்சி. நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம் இல்ல. ஐயா வாயா, நேரம் இல்ல. ஐயா கொஞ்சம் பாரு, நேரம் இல்ல. ஐயா கொஞ்சம் படி, நேரம் இல்ல. கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணு, நேரம் இல்ல. கொஞ்சம் ஏதாச்சும் எதுக்குமே நேரம் இல்ல நம்மளால. ஆனா இன்னும் பண்றான், அதான் தெரியல. நேரம் இல்ல, நேரம் இல்ல, நேரம். வள்ளுவர் நேரத்தை பயன்படுத்துன்னு சொன்ன ஒரு கால மனிதன். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாசை. 484 சொன்னேன். Life is full of getting you. Opportunities never comes to a motor. Bruce Lee சொன்னான். You have to create that opportunity. Opportunities never comes to a motor. தானா வராது, நீ உருவாக்கணும். அவன் உருவாக்குனதான் அந்த ஃபைட். ஜூட் ஆஃப் பின்டோ, a new style in karate. ஜூட் ஆஃப் பின்டோல ஒரு எதிரியை 10 செகண்ட்ல அடிக்க முடியும். அவன் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும். ஏன்னா அவனோட ஒரு ஷாட் 132 km/h ஷாட். அதுக்கு அவன் ஒர்க் பண்றது 12 மணி நேரம் எக்ஸசைஸ். எதுவுமே சும்மா வராது லைஃப்ல. நம்ம என்ன கம்பல்சரில இருந்து எதுவுமே கிடைக்காது. இந்த பேச்சுன்றது அப்படியே வரணும்னா ஒரு கலை. திருவிக்கா சொன்னார், பேச்சு என்பது வெற்றி ஆவி என்று, வெறும் கூக்குரல் என்று. அது ஒரு கலை. அதை கலையாக்குவது அறிவுடைமை, வெறுமையாக்குவது அறிவுடைமையா. அது ஒரு ஆர்ட். இட்ஸ் an art. அதை தெய்வீகமா செய்யணும். சும்மா ஒரு பேச்சரங்கம் நடத்துறோம்ல, இந்த பேச்சரங்கம் என்பது ஒரு தெய்வீக இடம். இது ஒரு ஆலயம். நீங்க நுழையும்போதே நம்ம உள்ள கடவுள் கோயிலுக்குள்ள போற மாதிரிதான் போகணும், சர்ச்சுக்குள்ள போற மாதிரிதான் போகணும், ஒரு மாஸ்குள்ள போற மாதிரிதான் போகணும். இது ஒரு கோயில். இங்க வர அத்தனை பேருமே பக்தர்கள். என்ன பக்தர்கள்? பேச்சு பக்தர்கள். ஏன்னா இவங்க பேச்சால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. இவங்க பேச்சால எல்லாருமே பண்படுறாங்க. சோ இவங்க எல்லாருமே பக்தர்கள். அந்த பக்தர்களை நெறிப்படுத்தும் நல்ல நல்ல மதகுருமார்கள் இவர்கள். ஒண்ணு கிறிஸ்டியன் தாதிக பூசாரின்னு வச்சுங்க, இந்து தான். இல்ல முஸ்லீம்ல ஏதாவது சொன்னா அதையும் வச்சுங்க. தாமோதர் அது எப்படி மதகுருமார்கள்னு சொல்லுவோம். இந்து மதத்தை ஏற்று விட்டான் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு மதம் என்றது நம்ம நம்பிக்கை, அவ்வளவுதான். நம்ம பிறக்கும் போது எங்க அம்மா விபூதி வச்சது, சஷ்டி கவசம் சொல்லி கொடுத்தது. சஷ்டி கவசம் தெரியும், விபூதி வைக்க தெரியும், அவ்வளவுதான். அதனால நான் வெறியன் கிடையாது இல்லையா. இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிறாரு, இவர்கிட்ட பேசாம அவ்வளவுதான். அவருக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு ஒரு நம்பிக்கை. வாழ்க்கையின் நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை கடைபிடிப்போம். இந்த அரங்கம் நடத்தும் அழகுமலை ஐயாவுக்கு இந்த பகுதியில் இருப்பவர்கள் இதே மாதிரி பக்கத்துணையா இருங்க. கூட அவர் நடத்த அரங்கங்கள்ல என்ன, அதாவது சார் அவர் என்ன எதுவுமே கேட்கல சார், யாரும் எதுவும் கேட்க மாட்டோம். நம்ம தான் குறிப்பறியும். கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எங்கான்று மரானிர் வையத்தன். ஒருத்த சொல்லி செஞ்சா வாழ்க்கையில என்ன தொல்ல சொல்லு. சோ லைஃப் இஸ் டு நோ. மனசுல என்ன ஓடுது அது தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் என்ன வேணுமோ அதை செய்யணும். அதே மாதிரி எல்லா அரங்கங்களும் இன்னைக்கு நிறைய பேர் நான் எதிர்பார்த்தேன் வந்திருக்காங்க. ஆனா இன்னும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அரங்கங்கள் கூடும்போது எல்லாரும் வரணும். அதே மாதிரி நம்மளும் எல்லா அரங்கங்களும் அழகுமலை இனி சொல்லுவார். ஏன்னா சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் மனிதருக்குள் எழுவது, கணவன் மனைவிலே வருது இல்லையா, இயற்கை. ஒரு கருத்து வேறுபாடுகள். இன்னொன்னு, ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் அப்படியே சொல்லணும்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா நாம சொல்றது அவன் என்ன போடுறான், கூட மசாலா போடுறான், அப்புறம் அதுல கொஞ்சம் எல்லாம் போடுறான், நல்லா சுட சுட அப்படியே வறுத்து கொடுக்குறான். இப்ப நான் ஏதோ ஒண்ணு திட்டினேன்னு வச்சுக்கலாம், நாம ஏதோ ஒண்ணு திட்டினா இருப்பா, இதான் திட்டினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. திட்டும் போது இன்னும் கூட இன்னமா சேர்த்து போட்டா நல்ல ஸ்ட்ராங்கா வருன்னு பொன்னிறத்துல இருக்குன்னு போட்டுறான். இது சில பேர் அதுவும் சிரிப்புதான். நம்ம ராஜன் சொன்னாரு எல்லாம் சிரிச்சுக்கோங்க, நானும் சிரிச்சேன். இடுக்கன் வருங்கால் 623, அதான் லைஃப். அது 621. அதனால லைஃப் இஸ் சச். எல்லாமே சிரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதனால இந்த அரங்கங்கள் இது ஒரு கூட்ட அரங்கம், இது ஒரு தெய்வீகம், இது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத அரங்கங்கள். இந்த விழாக்கள் செய்யறோம்னா நம்ம தான் போட்டு செய்யறோம். ஒரு ஆண்டு விழான்னா 2 லட்சம் ரூபாய் ஆகுது. அந்த ஆண்டு விழாவையும் நம்ம தான் செய்யறோம். யாருக்கிட்டையும் நம்ம போய் காசு எடுக்கிறது, நம்ம போட்டு நம்ம செய்யறோம். சோ இது நம்மளுடைய அரங்கங்கள். இது எல்லாருமே நம்ம மக்கள் தான். சோ இனி வரும் காலங்களில் இதே ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி என்னை அழைத்து எனக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் தகுதிமையை தந்து என்னை பேச வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அவருடைய பிறந்த நாளில் அவர் எல்லா வளமும் பெற்று அவர் சிறப்பாக இன்னும் அரங்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நடைபெற்றுக் கொண்டிருக்கும்
போது பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரங்கள் தொடர்ந்து நடைபெற்றது. ஒருத்தரா முதல்ல வர ஆரம்பிச்சாங்க. வாக்கிங் போகும்போது அங்க ஒருத்தரா பேசி இந்த சண்டே இங்க நடக்கும், காலையில வாங்க 7 to 9 மார்னிங் 7 to 9 வாக்கிங் போற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரா வருவாங்க. தொடர்ந்து அப்படியே பேசி போயிட்டே இருந்தது. ஒரு 10 வாரம் கழித்து ஒரு முறை வந்து வீட்டுக்கு ஒரு 5 பேர் வந்தாங்க. அவங்களும் இப்ப வந்திருந்து இப்பதான் அங்க போயிருக்காங்க. அந்த 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, சார் நாங்க இந்த பகுதியில இருக்கோம், நீங்க வந்து சுதந்திர தின விழாவில் கொடியேற்றணும்னு கூப்பிட்டாங்க. 10 வாரம் நடத்தி இருக்கோம். இந்த பகுதியில் அவங்க இருக்காங்க. நீங்க யாருங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க இந்த பக்கம் போறீங்க, டெய்லி உங்களுக்கு நான் பாக்குறேன் ஆபீஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் பேசுறீங்க, இதெல்லாம் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கலான் இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னா. இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க. சரி, அப்ப வந்து அந்த விழாவை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்றேன். இன்னும் கொடியேற்றுற அளவுக்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளல, தேசிய கொடியை ஏற்றுற அளவுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு முதல் முறையாக அந்த 5 பேரிடம் சென்று அந்த விழாவை எப்படி அமைப்பது என்பதை ரெடி பண்ணி இந்த அரங்கத்துக்கு கீழே நம்முடைய இதனுடைய ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, இந்த ஹாலுக்கு கீழே முதல் முறையாக, அப்பெல்லாம் இந்த பில்டிங் இல்லை, ஒரு தேசிய கொடியை நட்டு இந்த பகுதி மக்களை அழைத்து சிறப்பாக நடைபெற்றது முதல் முறை. அந்த 5 பேரும் கண்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரங்கம் எங்கேயோ நடக்குது. புத்தகரம் என்பது நம்ம இருந்து இன்னும் கூட 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும். நம்ம வீடு இங்க இருக்கு. மக்கள் எப்படி கவனிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். 10 வாரமா போயிட்டு வரல வாட்ச் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை. அதற்கப்புறம் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அந்த தேசிய குடியரசு தினம், விடுதலை நாள் எல்லாமே தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராங்க. அதை தொடர்ந்து நம்ம ஐயா வந்திருக்காரு, பழனி ஐயா. இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நூலகம் அமைக்கணும்னு சொல்லும் போது, ஒரு நூலகம் இந்த வர்றாங்க, பேசுறாங்க, பேசுறது யோசிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, கருத்துக்களை தேர்ந்தெடுக்கணும். நிறைய மாணவர் இருக்காங்க. பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, சோகாக்கேட்டா காலேஜ் இருக்கு, அண்ணா வயலட் காலேஜ் இருக்கு. எல்லாரும் பஸ் ஸ்டாப் தான் வந்து போறாங்க. பட் படிக்கிறதுக்கு நியர்பை நூலகம் எங்கேயும் இல்லை. ஒரு நூலகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு திருவிக்கா நூலகம் என்பதை சிவபிரகாஷ் நகர் பிள்ளையார் கோயில முதன்முறையாக தொடங்கும். அப்பதான் ஐயா பழனி ஐயா வந்து அந்த கலந்துகிட்டார். அந்த நூலகத்துல ஒரு வாசகத்தை அமைத்து வாரந்தோறும் ஒருத்தர் வந்து பேசுவதற்காக திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் புத்தகத்தில் பயிற்சி எடுக்கிறோம், நூலகத்தில் பேசுகிறோம், நூலகத்தில் படிக்கிறோம், திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் புத்தகத்தில் பேசுறோம். ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. புத்தகங்கள் எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் தங்களால் முடிந்த நூல்களை கொடுத்தார்கள். அது அப்படியே வளர்ந்து வந்தது. அதன் பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நடவடிக்கை பார்த்துட்டுனா மக்கள் என்ன சொன்னாங்க, இங்க வந்து விநாயகர் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் பேரு, அதுக்கு பேரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை இன்னும் திறம்பட எடுத்து செய்யணும், அதுக்கு சரியான ஆட்கள் இல்லை, ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்கும்னு சொல்லி வந்து அணுகுனாங்க. இது எப்படி நடந்தது? ஒரே வார்த்தை, அரங்கத்தை தொடர்ந்து நடத்துங்க. யாரையும் நான் போய் பார்த்ததில்லை. ஆபீஸ் விட்டா வீடு, சண்டை மாநில பையத்தில் கிளம்புறத ரொம்ப அழகா மேடம் சொன்னாங்க. அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. இன்னொரு பையத்துக்கு போற, போயா சீக்கிரம் போயா, கதவை போட்டு காலையில் லைட்டை போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க சண்டேனா அவங்க சாப்பிட்ட வரைக்கும் காலேஜ். அப்ப 7 மணினா 6 மணிக்குள்ள அந்த பேக்கை தூக்கிட்டு கிளம்பணும். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ், ஒரு பேனரு, அந்த மேட், வேற யாரையும் தெரியாது. பட் இது உற்று நோக்கியது இந்த நகரம். அது தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கும் போது கோயிலுக்கு வரணும், சரி, அங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷமாக 5 விழாக்களை சிறப்பாக விநாயகர் சார்பா செஞ்சுட்டு. அப்ப பொதுமக்கள் அனைவரும் கோயிலுக்கு வர்றாங்க. அனைத்து விஷயங்களும் அங்க நடக்குது. அங்க நிறைய விழாக்கள், விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் அந்த தீப விளக்கு பூஜை, இப்படி பல்வேறு விழாக்கள் அங்க நடத்திட்டு இருக்கும் போது அதன் அடிப்படையில தான் ஒரு ஸ்டேஜ்ல சங்கம் ஒண்ணு வேணும்னு சொல்லி பொதுமக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பகுதியை வந்து டெவலப் பண்ணணும். அப்ப கார்பரேஷனோட சேரல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப திருவிக்கா அரங்கத்துக்கும் சங்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? மக்கள் வந்து பயன் பெற்று அந்த பயன் மூலமாக மக்களுக்கு அது போய் சேர்கிறது என்பதற்காக தொடர்ந்து விழாக்கள் நடத்தும் போது அங்க வந்து பெரியவங்க எல்லாரும் கேட்பாங்க, ஒரு அமைப்பு வேணும், இந்த விஷயங்களை உரியவனிடம் எடுத்து செல்ல வேண்டும். சரின்னு சொல்லி எல்லாருடைய ஒத்துழைப்போட மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சிவபிரகாஷ் அருள்நகர் குடியிருப்பு நலச்சங்கம் உருவாக்கப்பட்டது. அது பதிவு செய்து கிட்டத்தட்ட 5 விஷயங்களே சிறப்பாக இங்கு நடைபெற்றது. காரிய மேடை இல்லாம இருந்தது, காரிய மேடை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி சமுதாய கூடத்துல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி சமுதாய கூடத்தினுடைய மேல நடவடிக்கையான எடுத்து ஒரு எக்ஸ்டெண்ட் கொடுத்திருக்கோம். திருப்பி வந்து 2 பார்க், இப்ப பார்க் இல்லாம தான் அந்த அரங்க வந்து வீட்டில் நடந்துட்டு இருக்கு. 2 ஏரி இருக்கு, தாங்கல் ஏரி இருக்கு,
பக்கத்துல வந்து பேஷன் ஏரின்னு 2 ஏரி இருக்கு. 48 ஏக்கர் கொண்டது பேஷன் ஏரி. இந்த தெருவில் பேக் சைடு அதை வந்து தாங்கள் பூங்காவை மாற்றுவதற்கு ப்ரொபோசல் கொடுத்து இப்ப தயாளன் சார் வந்திருந்தாங்க. அவங்க எக்ஸ்னோட அமைப்பு சார்பா இங்க இருக்க ஒரு 5 அமைப்பும் சேர்த்து முக்கியமா கொடுத்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்கோம். அந்த கேஸை ஃபைல் பண்ண என்னன்னா அவங்க நீர்நிலை பகுதி இது முடியாதுன்னு சொன்னாங்க. நீர்நிலை பகுதியிலிருந்து அது பூங்காவை மாற்றுவதற்கு அதை கிளாசிபிகேஷனை மாற்றி அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சிட்டு காரணம் இந்த டிவிக பேச்சு பயிலரங்கம் என்பதற்காக நான் சொன்னேன். எங்கேயோ ஆரம்பிச்சு அப்ப பயன்பாடுகள் பன்மடங்கா பெறுவது இல்லையா? நம்ம பேசுறோம் வர்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அங்க வந்து படிச்ச ஒரு பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன படிக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக டிஎன்பிசி கிளாஸ் எடுத்தோம். இங்க ராம்நாத் வந்திருக்காரு. அவர் வந்து வாரந்தோறும் வந்து கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க, டிஎன்பிசி கிளாஸ். அதே மாதிரி செக்ரட்டரியேட்ல ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள் அனைவரும் வந்து கிளாஸ் எடுத்தாரு. இந்த அவங்க கிளாஸ் எடுத்து அதன் மூலமாக படித்து 3 பேர் பதவிக்கு போனாங்க. அரசு பணியில 3 பேர் சேர்ந்தாங்க. அதுல ஒருத்தர் மத்திய அரசு பணியில ரயில்வே துறையில போலீஸ் அதிகாரியா ஜாயின் பண்ணார். அப்ப பெண்கள் படிப்பதற்காக இங்க வந்து ஜான்சன் அணி இன்னைக்கு அவங்க வெளியூர்ல போயிருக்காங்க. அவங்க வந்து 10th படிச்சு ஃபெயிலா வந்திருந்தாங்க. இங்க வந்து ஆர்வத்தை அவங்க வந்து நீங்க படிக்கணுமா, நிறைய விஷயங்கள் பேசுறீங்க செய்றீங்க தோண்டி அவங்களோட அறிவுச்சூழலை கொஞ்சம் விரிவுபடுத்தி +2 முடிச்சாங்க, டிகிரி முடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு ஆசிரியராக ஒரு பணியில வேலை செய்யறாங்க. அதற்கு நம்ம இந்த பயிலரங்கம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதை தொடர்ந்து ஆசிரியர் தின விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடத்தி நல்ல செயலாற்றிக் கொண்டிருக்க ஆசிரியருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வந்தது. அந்த விருதுகள் கடந்த ஆசிரியர் தின விழாவுக்குலாம் கிட்டத்தட்ட 15 விருதுகள் மிக சிறப்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு ஆசிரியர் ஐயாலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. கேட்கும் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்கள்லாம் சார் வந்து ரொம்ப அழகா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களோட என்ன டிகிரி என்ன படிச்சிருக்காங்க என்ன மாதிரி நடவடிக்கைன்னு சொல்லி பிரின்சிபால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த விருதுகள் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த மாணவர்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார் பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வாத்தியாரு. சார் வந்து அவர்கிட்ட படிச்ச எல்லாமே 100% பாஸ். ரூபன் சார்னு பேரு. சாரு மேக்ஸ் டீச்சர் தான். 100% அவங்க வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த திறமையை நம்ம ஊக்கப்படுத்துவதற்கு நம்ம திருவிக பேச்சு பயிலரங்கம் புத்தகம் ஒரு துணையாக இருந்தது. சோ இப்படி பல்வேறு பரிணாமங்களை தொட்டு மேலும் அது மக்கள் மத்தியில நல்ல சிந்தனை உருவாக்கி இந்த பகுதியில நிழல்குடை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. இதுல என்னன்னா அரசியல் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்றாங்க. பொதுநல சங்கம் இந்த மாதிரி பொது விஷயம் புத்தகம் திருவிக பேச்சு பயிலரங்கம். நீங்க 300வது வார விழா வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்தி அவங்க வந்து சட்ட பணிகள் ஆணைக்குழுவுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. டாக்டர் ஜெயந்தின்னு சொல்லி அவங்க வந்திருந்து கிட்டத்தட்ட 150 பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் என்னன்னா டிசேபிள்டு பர்சன் நிறைய ஒரு 15 பேர் வரிசையா வண்டியிலே வந்தாங்க. மக்கள் மத்தியில் அவ்வளவு விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கு. அவங்ககிட்ட கொடுத்து அது நடக்கும் என்று அதை வாங்கி சண்டே ப்ரோக்ராம்ல அப்படியே அவங்க IRS IPS எல்லாம் போன் பண்ணி பேசின பிறகு அந்த 15 பேருக்கு தேவையான அந்த உதவித்தொகை அவங்களுக்கு தேவையான ஸ்டைஃபண்ட் பிளஸ் அந்த சான்றிதழ் அனைத்தும் வழங்கப்பட்டது. அரங்கத்திலே கொடுத்தோம். சோ பல்வேறு பணிகள் மக்கள் மனையில போய் சேர்ந்ததற்கு இந்த திருவிக பேச்சு பயிலரங்கம் உதவியாக இருந்தது. கொஞ்சமா பரிமாணம் எடுத்து அந்த ஸ்பான் அறக்கட்டளை சார்பாக டீச்சர்ஸை ப்ரமோட் பண்ணுவது, ஸ்பான் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக பொதுமக்களிடம் நல்ல விஷயத்தை கொண்டு வந்து நகர்ப்புற வளர்ச்சிக்கு முன்னேற்பது. ரொம்ப அழகா நம்ம முனுசாமி சார் கேட்பாரு, சார் எங்க பகுதியில வந்து இந்த மாதிரி நாய்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு சார், அதுக்கு என்ன சார் பண்ணலான்னு கேட்பாங்க. ஒவ்வொரு நகர்லயும் வந்து அட்வைஸ் கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றீங்கன்னு சொல்லி. அதுக்குன்னு தனியா ஒரு குழு அமைச்சு அதனால வேலையெல்லாம் செய்யறோம். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய திருவிக பேச்சு பயிலரங்கத்தெல்லாம் கற்றுக்கொண்டோம். அதனால வாரந்தோறும் வாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலை 8 to 10 மணி வரைக்கும் நடக்கிறது. தொடர்ந்து கூடிய விரைவில் நம்மளுடைய பூங்கா ரெடி ஆயிரும், பூங்காவுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அது வரைக்கும் அரங்கத்தில் நடக்கும். வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றபில் நிற்க அதற்கு தக. 5ஆம் வகுப்பு ஆப்பிரிவு. அது வந்து நாமத்துக்குமார் அவர்கள் எழுதின கவிதை. மலையா நாட்களிலும் மஞ்சள் குடியினரும் திலகவதி டீச்சர். வகுப்பின் முதல் நாள் முன்புக்கு முன்பு வகுப்பின் முதல் நாள் மாணவர்களிடம் படித்து முடித்ததும் நீங்களால் என்ன ஆக போகிறீர்கள் என்று கேட்டார்கள். முதல் பகுதியை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் மனிதாவும் கோரஸாக காட்டறிந்தார்கள். திருமணம் முடிந்து குழந்தை பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் தலையில் சொருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் அவ்வப்போது பார்க்க நேர்கிறது. நான் இன்ஜினியர் என்ற CN ராஜேஷ்குமார் அடிக்கடி கோட்டடித்து கட்டித்தறியில் தறி நெய்கிறான். நான் எங்க அப்பா இரும்பு கடையை பார்த்துப்பேன், அப்பா இரும்பு கடையை பார்த்துப்பேன். கடைசி பெண் ராஜேஷ்குமார் சொன்ன போது எல்லோரும் சிரித்தோம். இன்று அவன் செக்கோஸ்லோவேகியாவில் மருத்துவராக பணியாற்றி கொண்டு உயிரியிலும் ஆய்வு செய்கிறான். நான் வானூர்தி ஓட்டப் போகிறேன் என்று அனைவரையும் ஆட்சேபத்தில் தள்ளிய அரசு செல்லபாபு
டிஎன்பிசி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியரானான். நான் வானூர்தி ஓட்டப் போகிறேன் என்று அனைவரையும் ஆச்சரியத்தில் தள்ளிய அகஸ்டின் செல்லபாபு டிஎன்பிசி தேர்வு எழுதி கடைநிலை ஊழியரானான். ஆனாலும் அவன் அணு விஞ்ஞானவன் என்ற நான் ஆனாலும் அவன் எழுதி கொண்டிருக்கிறேன். அணு விஞ்ஞானவன் என்ற நான் ஆனாலும் அவன் எழுதி கொண்டிருக்கிறேன். காலத்தின் காற்று எல்லாவற்றையும் மாற்றி போட நான் எங்களுடன் படித்த குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் வாத்தியாராக வேலை செய்கிறான். எங்களுடன் படித்த குண்டு சுரேஷ் மட்டும் அதே பள்ளியில் வாத்தியாராக வேலை செய்கிறான். பிடிச்ச வேலை செய்யற எப்படி இருக்கு மாப்பிள்ளை என்றேன். சாட்டு சுவர் பிடிந்த விரல்களால் என் கையை பிடித்துக் கொண்டு என் மாணவர்களிடம் படித்து முடித்ததும் நீங்கள் என்ன வகுப்பில் என்று கேட்பதே இல்லை என்றான். நான் என் மாணவரிடம் படித்து முடித்ததும் நீங்கள் என்ன வகுப்பில் என்று கேட்பதே இல்லை என்றார். நன்றி உரை. திருவிக்கா பேச்சு பயிலகத்தின் புத்தக கிளையில் 550வது வார மற்றும் புத்தக திருவிக்கா பேச்சு பயிலகத்தின் அமைப்பாளர் முனைவர் அழகுமலை அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி இந்த விழா சிறப்பாக நடந்தது. திருக்குறள் வாழ்த்து பாடிய இலக்கிய செம்மன் மோகிதா ஸ்ரீ வரவேற்பு உரை நல்கிய திருமதி சீதாலட்சுமி ஆசிரியை பரதநாட்டியம் செவிக்கு மட்டும் செல்வம் இல்லாம கண்ணுக்கும் பார்க்க விருந்தாக பரதநாட்டியம் ஆடிய சிறுமிகள் அரங்கம் பற்றிய அனுமதிப்பதை கூறிய ஆசிரியர் ஜே ரமேஷ், முன்னிலை வகித்த என் பிரபு ஆசிரியர், ஸ்ரீ சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் பள்ளி தலைமை ஆசிரியர், தலைமை வகித்த ஜி கண்ணன் IRS வருமானத்துறை பிறந்தவங்க அனுமதிவாங்க, வளர்ந்த பிறவங்க பங்காளின்றாங்க. அது இதே ஆளுநர் அது இதே திருவிக்கா பேசப்படாது தான் இருந்தாலுமே அந்த பங்காளி செல்ற பக்கமா வந்த மற்ற எல்லா அரங்கத்திலும் நீங்க வாழ்த்து கூறுவாங்க. இந்த அரங்கத்து 550 சிறப்பிச்சாங்க. அதுக்கு நன்றி. ஏற்புரை வழங்கிய முனைவருக்கு அழகுமலை அவர்கள், அந்த விழாவை சிறப்பிச்சு தொகுத்து வழங்கிய முனைவர் கல்யாணி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி வரக்கூடிய நன்றி, வணக்கம். சிறப்பாக